அனைவருக்கும் வணக்கம். சந்தன கடத்தல் வீரப்பன் குறித்து நிறைய கதைகள் வெளிவந்துள்ளன. வீரப்பன் தரப்பிலிருந்து ஒரு கதை, அவரை அணுகிய காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு கதை, பத்திரிகை தரப்பிலிருந்து ஒரு கதை, இவற்றுக்கெல்லாம் தொடர்பே இல்லாதவர்களிடமும் பல கதைகள் என வீரப்பனுக்காக விரிந்த கற்பனை உலகம் என்பது ஏராளம். 90களில் தமிழ்நாடு கர்நாடக எல்லைகளில் உள்ள காடுகளை கட்டியாண்ட வீரப்பன் அவரது கதையை அவரே சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வரியை பிடித்து உருவாகி வெளிவந்திருக்கிறது கோச முனுசாமி வீரப்பன். G5 OTT தளத்தில் டிசம்பர் மாதம் நேற்று வெளியாகி உள்ளது. 1993 முதல் 1996 ஆண்டுகளில் வீரப்பனை பேட்டி எடுக்க காட்டுக்குள் சென்ற நக்கீரன் பத்திரிகை பதிவு செய்த காணொளிகளை அடிப்படையாக கொண்டு வீரப்பன் தனது கதைகளை விவரிக்கும் இந்த ஆவணப்படம் வழக்கமான ஆவணப்படங்களின் வரிசையிலிருந்து வித்தியாசப்படுகிறது. வீரப்பன் தன்னுடைய கதையை விவரிக்க அதை விளக்கும் வகையில் காட்சிகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முதல் சீசனில் 6 எபிசோடுகளாக வரும் இணையத்தொடரில் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கதையை விவரிக்கிறது. வீரப்பனின் தொடக்க காலம் மற்றும் அவரது முதல் கொலை, TFO சீனிவாசன் கொலை, சிறப்பு அதிகாரி கோபாலகிருஷ்ணன் படுகாயம், பொதுமக்கள் வதை முகாம்கள் என காவல்துறை செய்த சித்திரவதைகள், காவல்துறைக்கும் வீரப்பனுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவித்த மக்களின் நிலை, வீரப்பனின் அரசியல் நிலைப்பாடுகள் என எபிசோடுகள் விரிகின்றன. ஆவணப்படம் என்றால் நமக்குள் இருக்கும் ஒரு இறுக்கமான மனநிலையை உடைத்து இயல்பாக ஒரு சினிமாவை பார்ப்பது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையத்தொடரின் வெற்றி எனலாம். வீரப்பனின் வாழ்க்கையை அவரே தனது குரலில் பேசும் இடங்கள் சுவாரஸ்யத்தை கூட்டுகின்றன. யாரும் எளிதில் செல்ல முடியாத காட்டுக்குள் இருந்து கொண்டு லண்டன் BBC செய்தியை தினந்தோறும் கேட்பது தொடங்கி உளவாளிகளை வைத்திருந்தது, விலங்குகளின் குரல்களை நகலெடுப்பது, அரசியல் கருத்துக்களில் இருந்த கூர்மத்தன்மை என பல விஷயங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் அவை காட்சிகளாக விரியும் போது தொய்வை ஏற்படுத்தாமல் ஆர்வத்தை கிளர்கின்றன. பெரும்பாலும் வீரப்பனின் காணொளிகள் ஆவணப்படம் முழுக்க நிறைந்துள்ளன. 4வது எபிசோட் மற்றும் அதாவது மலைவாழ் மக்கள் மீது காவல்துறையினர் நிகழ்த்திய கொடூர தாக்குதல் குறித்த பகுதியில் மட்டும் வீரப்பனின் காணொளிகள் இல்லாமல் நகர்கிறது. மனதை ரணமாக்கும் இந்த எபிசோட் பார்த்த பிறகு பேசும் பொருளாகலாம். அதன் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகள் கிடைத்தால் மகிழ்ச்சி. காவல்துறை அதிகாரிகள் குறித்த வீரப்பனின் குற்றச்சாட்டுகள் அவரின் சொந்த மொழி நடகளில் வெளிப்படுவதால் கைத்தட்டல் பெறுகின்றன. காசு கொடுத்து ஆடு தின்னா நான் எதுக்கு கண்ணி வெடி வைக்கிறேன் என அவர் பேசும் இடங்கள் ஆரவாரமாகிறது. 1000 ஆடுகளை காவல்துறை அதிகாரி கோபாலகிருஷ்ணன் திருடியிருப்பார் என அவர் சத்தியம் இடும் இடத்துக்கு பிறகு ஊர்க்காரர் ஒருவர் வீரப்பனின் அதே 1000 ஆடுகள் திருடப்பட்ட வாக்குமூலத்தை உறுதிப்படுத்துவது ஆச்சரியத்தை தருகிறது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பதைப் போல் வீரப்பனுக்கும் அதிரடி படையினருக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு மக்கள் பட்ட இன்னல்கள், அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் செய்த செயல்களே அவர்களுக்கு வினையாக மாறியது என மனதுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் காட்சிகளால் நிறைந்திருக்கிறது இணையத்தொடர். இடையிடையே நக்கீரன் கோபால், வழக்கறிஞர்கள் மோகன், தமேந்தி, திரைக்கலைஞர் ரோகிணி, நிருபர் சுப்பு, காவல்துறை அதிகாரி அலெக்சாண்டர், இந்து பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் ராம், ஊர் மக்கள் என பலரும் வீரப்பன் குறித்த விவரங்களை விவரிக்கின்றனர். வீரப்பனை படம் பிடித்த பத்திரிகையாளரும் புகைப்படம் கலைஞருமான சிவசுப்பிரமணியன் இணையத்தொடர் எங்கும் காணப்படவில்லை. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்த விமர்சனம், 1996 தேர்தலில் வீரப்பன் ஏற்படுத்திய தாக்கம், நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்த பார்வை என வீரப்பனின் அரசியல் பேச்சுக்கள் அனலித்திருக்கின்றன. நான் பிரதமராக வருவேன், ஏன் என்னால் வர முடியாதா? வந்து உங்கள் எல்லாரையும் வச்சுக்கிறேன், மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான் என சாதாரணமாக நினச்சிக்காத என அவர் பேசும் காட்சிகள் உச்சபட்சமான இடங்கள். ஆவணப்படம் என்றாலும் இணையத்தொடருக்கு சினிமாவுக்கு தேவையான உழைப்பை கொடுத்திருக்கிறது படக்குழு. ஜெயச்சந்திரன், ஆஸ்மி மற்றும் வசந்தின் எழுத்துக்கள் மிக சிறப்பாக திரையில் வந்திருக்கின்றன. இயக்குனர் சரத் ஜோதி, இசையமைப்பாளர் சதீஷ் ரகுநாதன், படத்தொகுப்பாளர் ராம் பாண்டியன்,
ஆகியோரின் உழைப்பு நன்றாக வந்திருக்கிறது. தொடக்கத்தில் வீரப்பனை ஒரு கதாநாயகன் பிம்பத்துடன் அணுகினாலும் அதன் பின் இருதரப்பு தவறுகளையும் சுட்டிக்காட்டி நடுநிலையுடன் பயணிக்கிறது இணையத்தொடர். என்னதான் வீரப்பன் தன்னுடைய கதையை விவரித்தாலும் அது அவர் தரப்பு நாயங்களே தவிர அவை மட்டும் ஒட்டுமொத்த வரலாறு ஆகிவிடாது என்பது உறுதி. கர்நாடக தரப்பிலிருந்து ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இணையத்தொடரில் பேசுகிறார். பொதுவாக திரையரங்குகளில் வெளியாகும் படத்துக்கு சென்சார் பிரச்சினை தொடர்பாக வசனங்கள் கட் செய்யப்படும். இணையத்தொடர் என்பதால் அப்படி எந்த வசனமும் நீக்கப்பட்டிருக்கிறதா என நினைத்தால் ஏமாற்றம் மிஞ்சுகிறது. காவல் அதிகாரி தேவாரம் குறித்த வசனங்கள், சந்தனக்கட்டைகளை ஏற்றுமதி செய்ய உதவிய சென்னையை சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரின் பெயர் மியூட் செய்யப்பட்டது என ஆங்காங்கே படக்குழுவே சென்சார் செய்திருக்கின்றனர். அரசியல் பிரச்சனைகள் காரணமாக படக்குழு இதை செய்திருக்கலாம். வீரப்பனின் ஒட்டுமொத்த கதையும் இதில் சொல்லப்படவில்லை. 2ஆம் சீசனுக்கான ஒரு அறிவிப்புடன் முடிகிறது முதல் சீசன் கொடுத்த ஆர்வமும் தரமான உருவாக்கமும் அடுத்த சீசனுக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. OTTயில் வீரப்பனை பார்க்கலாம்.